ஜப்பான் சிக்கன் பண்ண போறோம். ஜப்பான் சிக்கன் ருத்ரேஷ் தான் பண்ண போறானுங்களாமா. எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பேரன் தான் பண்ண போறான். அவனுக்கு வந்து டேஸ்ட் பார்க்கறது எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கு மட்டும் நான் பண்ண போறேன். ஆரம்பிக்கலாம் வாங்க. 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். 10 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் மைதா போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி கலக்கிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நல்லா வாட்டர் ஊற்றி கலக்கின மாவை சிக்கனோட போட்டுக்கலாம். பிராய்லர் சிக்கனை போட்டுக்கலாம். நல்லா கலக்கிட்டு 1/2 hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1/2 hour ஆச்சு. அவா கிட்ட சொல்லி ஃப்ரை பண்ணிக்கலாம். அவா அதை ஃப்ரை பண்ணிருங்கவா. சரி பண்றேன்க்கா. பொன்னிறமா வறுத்துக்கலாம். சிக்கனை பிச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்குவா. சேர்த்துங்க. ஃபர்ஸ்ட் நாம பட்டர் போட்டுக்கலாம். மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடி பொடியா அறுத்த பூண்டு போட்டுக்கலாம். ஒரு லிட்டர் பால் ஊத்திக்கலாம். கொதிக்க விடலாம். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். ½ ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு அரைச்ச முந்திரி போட்டுக்கலாம். இந்த பாலில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ண சிக்கனை போட்டுக்கலாம். நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். ருத்து ஸ்பெஷல் ஜப்பான் சிக்கன் ரெடி. நம்ம பிளேட்டுக்கு மாதிரி சர்வ் பண்ணிடலாம். நான் செஞ்சுட்ட டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம் தங்க. அப்பா நான் செஞ்சது அல்டிமேட்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. சரி நான் பார்க்கறேன். A1 சூப்பரா இருக்கு ருது. தேங்க்ஸ்.